வணக்கம். வணக்கம் தோழர். இதுல என்ன இன்னைக்கு நீல சட்டையோட வந்திருக்கீங்க? புழு சட்டை மாறன் குரூப்ல சேர்த்தீங்களா? அப்பலாம் வந்து அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணன் ஆமாங்க. அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி நம்ம யூடியூப் சார்பா அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதினா தொல் திருமாவளவன். இந்தியாவில் ஆமா, இந்தியா லெவல்ல கூட இந்திய சொல்லலாம். அளவுல தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இது கூட நீங்க நேற்று சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்றத்துல பாராளுமன்றத்துல வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி வைக்கும்போது முதல்ல எங்கேருந்து ஒரு குரல் போச்சுன்னா அது அண்ணன் தொல் திருமாவளவன் தான் சொல்ல போச்சு. பொதுவா தொல் திருமாவளவன் அப்படின்னு சொன்னாலே மற்ற பிற ஜாதிகள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுக்க பார்ப்பாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி இல்லை. அவரை யாரு எந்த ஜாதி ரொம்ப விரைவா எதிர்த்தாங்களோ அந்த ஜாதி உள்ள இளைஞர்களே அவரை ரொம்ப ஆதரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு எம்பிக்கெல்லாம் இருக்கும்போது நிறைய இறங்கி வேலை செஞ்சாங்க. வந்துட்டு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவராக தான் அவர் வந்து விளங்குறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க, தொல் திருமாவளவன் சொல்லி இந்த வசனம் சொல்லுவாங்க. எப்படின்னா, அடங்கமறு அத்துமீறு திமிரி ஏழு திருப்பி அடி. எல்லாரும் திருப்பி அடிங்கிறத மட்டும் பிடிச்சிட்டாங்க. அடின்னு சொல்லல, அடிச்சா திருப்பி அடி. அடித்ததுக்கு தான் ரியாக்ஷன், ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாரையும் இங்க ஒடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வசனத்தோட அவர் வந்து நிறைய பரவலாக பேசப்பட்டார். இப்பொழுது அவர் எல்லா மேடைகளும் சொல்லக்கூடிய வசனம் இதுதான். பொருளாதாரத்துல நீ என்னோட உயர்ந்தவனா இருக்கலாம், பதவியில நீ என்னோட உயர்ந்தவனா இருக்கலாம், அறிவுல நீ என்னோட உயர்ந்தவனா இருக்கலாம், ஆற்றல நீ என்னோட உயர்ந்தவனா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் பிறப்பால் நீ என்னோட உயர்ந்தவன் கிடையாது, யாரும் என்னோட தாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லி மேடையில முழங்கியவர் தான் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன். ஆமா. ஸோ அவருடைய பிறந்தநாளை நாங்க உண்மையிலேயே ரொம்ப மனமார்ந்து மகிழ்ச்சியோட நம்ம கொண்டாடணும். சில அரசியல் தற்கூரி அரைவைக்காடுகள்லாம் கலைஞர் பேனா எடுத்தேன், பேனா வச்சு எழுதுனேன் அப்படி மாதிரிலாம் பேசக்கூடிய தற்கூரியில் இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி தலைவர்கள் அவர் கூட ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் ஒரு செய்கை காட்டுவாரு. தொல் திருமாவளவன் அவர் காதுகிட்ட வந்து சொல்லுவாரு கலைஞர் கிட்ட வந்துட்டு, பாத்தீங்களா திருவள்ளூருக்கு பூனல பாத்தீங்களா. அந்த மாதிரி ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான தலைவரா இருந்தார். பிரபாகரனுக்கு நல்லா நெருங்கி பழகி அவர் கூட இருந்த உண்மையான போறாரு. ஏன்னா நீங்க ஈழத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அங்க எடுத்த போட்டோ எல்லாத்தையும் தலைவர் பிரபாகரன் வந்து வேணாம், பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையாயிடும், நீங்க கொடுத்துட்டு போங்க, நீங்க ஏர்போர்ட்ல போனீங்கன்னா உங்கள்ட்ட செக்அப் பண்ணவங்க எடுப்பாங்க, அது வேணாம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு போட்டோ எடுத்தாங்களோ இல்ல அதுவும் பொய்யான்னு கூட தெரியல. இந்த கிளிஜூசிக்காரெல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம்ல, ரஜினிகாந்த் மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொடுக்குற அலப்பறை இருக்குது. ஐயோ ஐயோ, அண்ணா அதை சாப்பிட சொன்னாரு, இத்தனாவது நிமிஷத்துல இதை பொறிச்சுதான் சாப்பிட சொன்னாரு. கதையா சந்திச்சது 3 நிமிஷம் தான், 15 வருஷமா கதையா விட்டுட்டு இருக்கோம். அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சீமான் நீ சொன்னா வந்துட்டு அது விளம்பரமா இருக்கலாம், நீ சொன்னா அது வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பரிக்கலாம், ஆனா இதுவே உண்மையான அண்ணன் பிரபாகரன் கூட இருந்தவங்க கூட பேசி இருந்தவங்க வாயை திறந்தாங்கன்னா அது வந்து வாக்குமூலம் ஆயிடும். அவங்களுக்கு தெரியும் யார் புலிகளை ஆதரிக்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. இதான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எந்தெந்த அமைப்புகள்லாம் இந்திய அரசாங்கம் தடை செய்யுது அப்படின்ற ஒரு லிஸ்ட் வரும். அதுல தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தடைன்னு சொல்லிட்டு இப்ப கூட நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்தது. அது திட்டலுக்கு தான் வருது, பெரியார் திட்டலுக்கு தான் வருது. நாம் தமிழர் கட்சி ஆபீஸுக்கு ஒருபோதும் வராது. RSS பிசிறு அப்படி சொன்ன வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கு சொல்லுவார். ஏன்னா அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது அப்படிங்கிற மாதிரி சம்பவம் தான் இது. ஒரு மிக நீண்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கொடுத்துட்டாரு நம்முடைய சமூக நீதியின் சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு 65 வருஷம்
65 ஆண்டு கால பிரச்சனையை வந்து தீர்வு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு சொல்லிட்டு. அத்திக்கடவு அப்படின்னா அந்த பவானி ஆறு ஒண்ணு இருக்கு, மேட்டுப்பாளையத்திலிருந்து வர ஆறு. அந்த ஆத்துல வரக்கூடிய தண்ணிய குழாய் மூலமா பதிச்சு இன்னைக்கு ஈரோடு, திருப்பூர், கோயமுத்தூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 42 இது இருக்கு, யூனியன் பிரதேசம். அதாவது என்னது யூனியன் பிரதேசம், ஒன்றியங்கள், 42 ஒன்றியங்களுக்கு வந்து நீர் பாய்ச்சுறாங்க. மிக அருமையான திட்டம். திட்டத்தின் தொடக்கம் வந்து அதிமுக ஆட்சி தான். அது அந்த திட்டத்தை வந்து நிறைய அந்த இடம் நில உரிமையாளர்களுக்கெல்லாம் வந்து பைசா போனது, இதையெல்லாம் மிக சரியா கொடுத்து அந்த நிலத்தின் வழியா வந்து பைப் லைன் மூலயமா தண்ணி வந்து பாய்ச்சி இதுக்கப்புறம் அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையும் வராது, விவசாயமும் தடையில்லாமல் நடக்கும். பொருளாதாரத்திலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டாரு. என்னன்னா ஒரு அதிசயமான ஒரு மிகப்பெரிய இதுன்னா, ஜெயலலிதா மாதிரி வன்மம் இல்லாம இவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த தொகுதி எனக்கு நீ ஓட்டு போட்டியா, அவனை செய்யணுமா, மதுரை வாயில்ல எப்படி இன்னும் கட்டின தூண்லாம் அப்படியே நிக்குதோ அப்படியெல்லாம் இல்லாம அவங்க தொடங்கினாலும் திட்டத்தை சிறப்பா முடிச்சு வச்சாங்க. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம். 2 தலைமுறை போராடுறதுங்க, 65 வருஷம் சும்மா கிடையாது. இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இத்தனைக்கும் அந்த பகுதியில திமுக பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி பெறல, அதிமுக தான். அந்த பகுதியில இன்னைக்கு ஒரு செழிப்பான ஒரு பகுதியா மாறிடும். இன்னும் ஏற்கனவே மக்கள் இப்போ வந்து மக்களுடைய மன ஓட்டம் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய அந்த 10 வருஷத்தை டிஎம்கேக்கு கொடுத்திருந்தா இன்னும் நிறைய மாற்றங்கள் உண்டாகி இருக்குமே அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க மக்கள் ஃபுல்லாவே. வேற என்ன கால ஓட்டம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆமா, இப்போ எல்லா மக்களுமே தெளிவா திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுல என்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ வெளி மேடையில மட்டும்தான். இங்க இதே தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க வந்து செய்யற திட்டங்கள்லாம் சரியில்லை, அதுல ஊழல் இதுல ஊழல் சொல்றாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணிருக்கானுங்க, நம்ம இங்க 1000 ரூபாய் தரேன்னு சொன்னோம், எதுக்கு, மகளிர் உரிமை தேவை. அவன் ஆனா 3000 கொடுத்துருக்கானுங்க. இப்படி கொடுத்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திமுக கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் அவனுங்க வச்சுக்கிறானுங்க. 20 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் அவங்களால மறுபடியும் ஜெயிக்க முடியறதுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் காரணம், திராவிட மாடலோட திட்டம். ஆமா, தேவைப்படுது. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க, உத்தரகாண்டுக்கு, இது காஷ்மீருக்கெல்லாம். ஆனா மகாராஷ்டிராவுக்கு அறிவிக்கல. ஏன்னா மகாராஷ்டிரால தோன்றுடுவோங்கிற முழுவா நம்புறாங்க. பாஜக வந்து கண்டிப்பா தோன்றுருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வந்து என்ன இருக்காங்க, தேர்தல் ஆணையம் தான் அவங்களுடைய கைப்பாவை தானே. அதனால தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கல. அவசரமா சில திட்டங்கள்லாம் அறிவிக்க போறாங்க. இங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்க திட்டத்தை அப்படியே பேரை மாத்தி அங்க அறிவிக்க போறாங்க. இந்த சமஸ்கிருதத்துல போட்டு விட்டுருவாங்க. ஆமா, ஆக மொத்தத்துல திட்டம் ஒண்ணுதான். 1000 ரூபாங்கிறது 3000 இருக்கலாம், இலவச படிப்புக்கா இருக்கலாம், மற்றபடி மாணவர்களுக்கு படிக்க வர கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா இருக்கலாம். திட்டங்கள் ஒண்ணுதான், அமௌண்ட் தான் வேறையா இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து அறிவிச்சுட்டு ஒரு 3 மாசம் கொடுத்துட்டு உடனே அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.